கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா ஒன்னா ஒற்றுமையா வாழணும்னு ஆசைப்படுறேன். இல்ல இல்ல சூர்யா, இது சரிப்பட்டு வராது. உங்களோட சைட்ல இருந்து நீங்க உங்களோட விருப்பத்தை சொல்லிட்டீங்க. என் சைட்ல இருந்து நான் என்னோட விருப்பத்தை சொல்றேன். எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. அந்த கண்ணோட்டத்துல தான் நீங்க இத்தனை நாளா என்கிட்ட பழகிருந்தீங்கன்னா சத்தியமா உங்கள்கிட்ட நான் பேசி இருந்திருக்க கூட மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னால இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சகஜமா பேச முடியாது. எனக்கு இனிமே கால் பண்ணாதீங்க, என்கிட்ட இனிமே பேசாதீங்க, என்னை பார்க்கவும் வந்துடாதீங்க. இனிமே நீங்க யாரோ நான் யாரோ. பாய் சூர்யா. சாய், ஒரு நிமிஷம். நீங்க நான் சொன்னதுக்கான பதில இப்பவே சொல்லணும்னு இல்ல, நீங்க யோசிச்சு கூட சொல்லுங்க. இல்ல, என்னோட விஷயத்துல யோசிச்சு சொல்றதுக்கு இங்க எதுவும் கிடையாது. முடியாதுன்னா முடியாது, என்ன விட்டுடுங்க. சாய், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் முடியாது? முடியாதுன்னா முடியாது. அதுதான் ஏன் முடியாது? முடியாதுன்னு சொல்றேன்ல. அதுதான் ஏன்? என்னால சகஜமா உங்க கூட வாழ முடியாது. அதுதான் ஏன்? அத உங்ககிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. நீங்க சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க, ஏன் என் கூட வாழ முடியாது? வேணாம் சூர்யா, என்ன விட்டுடுங்க. என்னால சகஜமா வாழ முடியாது. இதுக்கப்புறம் எதுவும் கேட்காதீங்க. அதுதான் ஏன்னு சொல்லுங்க. வேணாம். அதுதான் ஏன்? வேணாம். ஏன்னா என்னால குழந்தை பெத்துக்க முடியாது. என்னால குழந்தை பெத்துக்க முடியாது சூர்யா. என்னால உங்க கூட சந்தோஷமா வாழ முடியாது. நீங்க மட்டும் இல்ல, என்னால யாரு கூடயும் சந்தோஷமா வாழ முடியாது. ஜனனி, நீ சாய கூட்டிட்டு போ. நான் இவர்கிட்ட பேசிட்டு வரேன். சரிம்மா. தம்பி, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. சாய் சொல்றதெல்லாம் உண்மைதான். அவளால குழந்தை பெத்துக்க முடியாது. சின்ன வயசுல நல்லாதான் பிறந்தா. நடுவுல அவளை எதிர்பாராத விதமா அவளுக்கு ஒரு பெரிய கெட்டது நடந்துருச்சுப்பா. அதனாலதான் அவளால குழந்தை பெத்துக்க முடியாத சூழ்நிலையில இருக்கா. ஒரு அம்மாவா என்னோட தவிப்பு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எப்படியாவது ஒரு பையன் கையில, அதுவும் நல்ல பையன் கையில பிடிச்சு கொடுக்கணும்னு தான் என்னோட பெரிய தவிப்பா இருக்கு. அம்மா, அம்மா, நீங்க பேசுறது எனக்கு புரியுது. ஆனா சாய்க்கு இப்படி என்னதான் நடந்துச்சு? அவங்க ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள்லாம் நான் யார்கிட்டயுமே ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வாட்டி நான் அவங்க கிட்ட கோபமா பேசும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் மாதிரி வந்துருச்சு. அப்பவே நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு. ஆனா அவங்க ஒரு சில பிரச்சனைகளை என்னால வெளியே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்னதாம்மா சாயோட வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. தம்பி, என்ன மன்னிச்சிருங்க. என்னால இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். அது சாயோட விருப்பம். உங்ககிட்ட சொல்றதும் சொல்லாததும் அவ தான் முடிவெடுக்கணும். நாங்க இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு அவ சத்தியம் வாங்கியிருக்கா. அவ சத்தியம் வாங்கினதுல இருந்து எந்த சூழ்நிலையிலும் யாருக்கிட்டையுமே இந்த விஷயத்த நாங்க சொன்னதே கிடையாது. அதனால அவளா விருப்பப்பட்டு உங்ககிட்ட சொன்னானா நீங்க அதை கேட்டுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன். எனக்கு ஒரு பையன் இருந்தா நான் என்ன முடிவெடுப்பேனோ அதை தான் உங்க விஷயத்துலயும் சொல்றேன். நீங்க ஒருவேளை இப்படி ஒரு பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்பவே அவளை விட்டு விலகி போயிருங்க. அப்படி ஒரு வேலை உங்களுக்கு எல்லாத்தையும் மீறி உங்களோட காதல் தான் முக்கியம், சாய் தான் முக்கியம்னு நினைச்சீங்கன்னா அவளை பத்தின எல்லா உண்மையும் அவகிட்ட இருந்தே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா வேணாமான்னு நீங்க முடிவெடுத்து அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் தம்பி. இதுக்கப்புறம் நீங்களா முடிவெடுக்கிறது தான். அப்படி ஒரு வேலை எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு நான் சாயை தான் கல்யாணம் பண்ணுவேன் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க அம்மா அப்பா கிட்டையும் இந்த உண்மையெல்லாம் சொல்லுங்கப்பா. அவங்களும் அவளை ஏத்துக்கணும். ஏன்னா கல்யாணம்ன்றது 2 குடும்பம் ஒன்று சேர்றதுப்பா. நீங்களும் அவளும் ஒன்று சேர்றதில்ல. தயவு செஞ்சு இது எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் சாயை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க சாய்கிட்ட உங்களோட காதலை சொன்னோடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது இப்ப நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. சாய்கிட்ட யாருமே அப்படி சொன்னதில்லை. சாய் யாரையும் அவ்வளவு தூரம் நெருங்க விட்டதும் இல்லை. முதல் வாட்டி உங்ககிட்ட தான் அவன் நல்லா பேசியிருக்கா. அந்த ஒரு சந்தோஷத்துல தான் நான் சந்தோஷப்பட்டேன். வேற ஒன்றும் இல்லப்பா. நான் இங்க நின்று அழுது செத்துருவேன். நான் கிளம்புறேன்ப்பா. சரிங்கம்மா.
ரோஜா ஒரு டீ கொடுமா. ஆ எடுத்துட்டு வரேன் மாமா. ஆ, கார்த்திக் நீங்க என்ன இங்க இருக்கீங்க? இல்ல புரியல ப்ரோ. ஏன் நான் வேற எங்க இருக்கணும்? இல்ல எப்படி இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிங்கன்னு கேக்குறேன். இவ்வளவு சீக்கிரமா? ப்ரோ நான் எப்போதும் எந்திரிக்கிற டைமிங்ல தான் எந்திரிச்சிருக்கேன். நீங்க தான் இன்னைக்கு லேட்டு. ஐயோ கார்த்திக், நியாயப்படி நீங்க இன்னைக்கு ரொம்ப லேட்டா தான் எந்திரிக்கணும். உங்களை யார் இப்ப இவ்வளவு வேகமா சீக்கிரமா எந்திரிக்க சொன்னது? ப்ரோ சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் சீக்கிரமா எந்திரிச்சதுல நீங்க இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? என்னங்க டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இது கூட தெரியலங்கிறீங்க? ஐயோ நான் என்ன சொல்றேன்னா, நேத்து தானே உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஆமா. அப்போ நியாயப்படி பார்த்தா இன்னைக்கு நீங்க லேட்டா தானே எந்திரிக்கணும். ஆ ஏன் ப்ரோ, நேத்து கல்யாணம் ஆச்சுன்னா இன்னைக்கு லேட்டா தான் எந்திரிக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? ஐயோ கார்த்திக், கண்மணி வாழ்க்கை அழகா புசு புசுன்னு இருக்கும்னு நினைச்சேன். இப்படி பொட்டுன்னு புசுன்னு போன மாதிரி ஆயிடுச்சு. என்ன கார்த்திக் இப்படி சொல்றீங்க? இது கூட தெரியாத மட சாம்பிராணியா இருக்கீங்களே கார்த்திக். ப்ரோ புரிஞ்சிருச்சு ப்ரோ. கிட்ட வாங்க. என்னங்க? அதனாலதான் நீங்க உங்க கல்யாணத்துக்கு அடுத்த நாள். கார்த்திக் வேணாம். பப்ளிக் பப்ளிக் வாய மூடுங்க கார்த்திக். ப்ரோ ராஜா ப்ரோ ஒடுங்க, நான் சொல்ல மாட்டேன் ப்ரோ. ஒடுங்க ப்ரோ. நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா சத்தியம் பண்ணுங்க. யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இது சத்தியம். முக்கியமா நம்ம மக்கள் கிட்ட சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணுங்க. முக்கியமா நம்ம மக்கள் கிட்ட சொல்ல மாட்டேன். இது சத்தியம். ஆமா ப்ரோ, கொஞ்சம் விட்டு இருந்தா என்ன கொலையே பண்ணிருப்பீங்கல்ல. கார்த்திக் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிருக்கீங்க. சத்தியத்தை மட்டும் மீறினீங்க. இப்பதான் வாய் அடைச்சேன். இதுக்கப்புறம் டோட்டலா உயிரை அடைச்சு விடுவேன் பாத்துக்கங்க. சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் ப்ரோ. அடிச்சு கூட கேட்பாங்க. சொல்லக்கூடாது அதானே. சொல்ல மாட்டேன். ஹாய் கண்மணி, குட் மார்னிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹாய் டி, குட் மார்னிங். ஆமா இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் எதுக்கு? சும்மா ஃபியூச்சருக்கு எதுக்காவது வச்சுக்கோ. ஏன் ஸ்ரீ அடி வாங்க போற. அம்மா நீ என்னடி இன்னைக்கே கிளம்பிட்ட? கண்மணி நான் ட்ரைனிங் பீரியட்ல இருக்கேன்ல. இன்கேஸ் நான் பெர்மனெண்ட்டாக ஜாயின் பண்ணிட்டேன்னா நான் எவ்வளோ நாள் வேணால் லீவ் எடுக்கலாம். ஆனால் ட்ரைனிங்கில் எனக்கு அவ்வளோவா லீவ் தரமாட்டாங்கடி. அது மட்டும் இல்லாமல் எங்களோட பேங்க் மேனேஜர் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மெடிக்கல் லீவ்லாம் முடிச்சுட்டு வராரு. அவரை வேற ரிசீவ் பண்ண போகணும். அதனால தான் அவ்வளோ கிராண்டாக கிளம்பியிருக்கேன். ஸ்ரீ எனக்கு ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆகும்டி. இங்கே நான் யார்கிட்ட பேசுறது சொல்லு? சாய் ஒர்க்குக்கு போயிடுவா. ஜனனியும் நிம்மதியும் காலேஜ் போயிடுவாங்க. அப்புறம் நிலாவும் காலேஜ் போயிடுவா. நம்ம டிபி மட்டும்தான் வீட்டில் இருப்பா. நீ வேணா டிபி வீட்டில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அந்த அண்ணா இருப்பாருடி, தமிழண்ணா வர ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்ல இருந்து தானே பண்ணிட்டு இருக்காரு. ஆமா இரு, நீ எதுக்கு இப்ப தொண தேடிக்கிட்டு இருக்க? உன் ஆளே வீட்ல தானே இருக்க போறாரு. கரெக்டு தான். இருந்தாலும் அவர் மூஞ்சியே எத்தனை நேரம் தான் பாத்துட்டு இருக்கிறது. அடிப்பாவி, நேத்து தானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள பார்க்க முடியலையா உன்னால? இரு கார்த்திக் ஜி கிட்ட போய் சொல்றேன். போடி என்கிட்ட. சரி காலையில சாப்பாடு என்ன? அதாண்டி என்ன பண்றதுன்னு தெரியல. டிபி எடுத்துட்டு வருவான்னு நினைக்கிறேன். அவளுக்கு ஒரு போனை போடணும். ஆனா இங்க அவசரத்துக்கு ஒரு மேகி பாக்கெட் வச்சிருந்தேன். எப்பயாவது ரொம்ப அவசரமா இருந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு போலான்னு. ஆனா அது காணும்டி. நானும் காலையில இருந்து தேடுறேன். யார் எடுத்து செஞ்சு சாப்பிட்டுருப்பானே தெரியல. ஐயோ ஸ்ரீ, அது நாங்க தான் சாப்பிட்டோம். சாரிடி, நீ அவசரத்துக்கு வச்சிருப்பேனே எனக்கு தெரியல. நான் மத்தியானம் போய் வாங்கி வைக்கிறேன். இரு சாப்பிட்டதெல்லாம் விடு. எந்த கேப்லடி என்னை விட்டுட்டு சாப்பிட்ட? ஒரு வாய் கொடுத்துட்டு சாப்பிடணும்னு கூட உனக்கு தோணலைல? ஏய் எப்படி நைட்டு 2 மணிக்கு உன்னை எழுப்பியா கொடுக்க முடியும்? நைட்டு 2 மணிக்கா? என்னடி சொல்ற? ஆமாண்டி, நேற்று நைட்டு எனக்கு ரொம்ப பசிச்சுதான் கார்த்திக் தான் மேகி செஞ்சு கொடுத்தாரு. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா தூக்கம் வந்துச்சு. இல்ல எனக்கு புரியல. நேற்று நைட்டு மேகி செஞ்சு சாப்பிட்டீங்களா? ஆமாண்டி. இரு அப்ப நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. குல்ஃபி, இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி. பாவா வா வந்து உட்காரு. இல்ல பரவாயில்ல. பரவாயில்லையா? வா வந்து உட்காரு. என்னாச்சு? ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்க? அது ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஒன்னும் இல்ல வா. ஆமா இதில் குட்டி எங்க? இதில் குட்டிய ரோஜா தூக்கிட்டு போயிட்டா. இன்னைக்கு அவ வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. சரி வா உட்காரு. கண்மணி ஏன் நின்னுகிட்டே இருக்க? ஆமா இது என்ன கையில? இது பால் கொடுத்து விட்டாங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுவும் வேண்டாம். நீ அப்படி இந்த பாலை ஓரமா வச்சுட்டு நீங்க வந்து உட்காரு. ஓய் குல்ஃபி, ஹாப்பியா இருக்கியா? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். நானும் தான். கண்மணிமா என்னம்மா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? அது வந்து கார்த்திக். சொல்லுமா என்னது? கார்த்திக் நான் உன்னை கேட்பேன், தப்பா எடுத்துக்க கூடாது. நான் எதுக்கு உன்னை போய் தப்பா எடுத்துக்க போறேன்? நீ சொல்லு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. கார்த்திக் அது வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது கார்த்திக். ஏதாவது எனக்கு செஞ்சு தர முடியுமா?
என்ன கண்மணி சொல்ற? பசிக்குதா? ஆமா கார்த்திக், பயங்கரமா பசிக்குது. இந்த ரோஜா செம்பானிலாம் எனக்கு எதுவுமே சாப்பிட தரல. சாப்பிட தரலையா? ஏன்? வயிறு ஃபுல்லா சாப்பிட்டா சீக்கிரம் தூங்கிடுவேனா. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு எழுப்பினாலும் நான் எந்திரிக்க மாட்டேனா. அதுக்காகவே எனக்கு சாப்பாடெல்லாம் ரொம்ப கம்மியா தான் கொடுத்தாங்க. சொல்ல போனா ஒரே ஒரு இட்லி தான் கொடுத்தாங்க. அது மட்டும் தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். இப்போ பசி வயித்து கில்லுது கார்த்திக். ஷோ, இவங்க வேற நம்ம பிளான் எல்லாம் புரிஞ்சுக்காம. சரி, ஓகே. உனக்கு ஏதாவது நான் செஞ்சு தரேன். ஏய், இல்லைன்னா அந்த பாலை குடியேன். கார்த்திக், எனக்கு பால் சுத்தமா பிடிக்காது. எனக்கு இப்ப இருக்கிற பசிக்கு 2 பிரியாணி வாங்கி கொடுத்தா கூட அப்படியே சாப்பிடுவேன். ஆனா இப்ப எங்க வெளியே போறது? சரி, வீட்ல ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கலாம், வா. கார்த்திக், உங்களுக்கு சமைக்க தெரியுமா? தெரியாது, பட் ட்ரை பண்ணுவோம். கார்த்திக், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டிக்கு பசிக்குதுன்னு கேட்டிருக்கா, அவளுக்காக சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அதான், என்ன சமைக்கிறீங்க? உனக்கு வாசம் வரல? ம்ஹும். கரெக்ட். மேகிக்கு எப்படி வாசம் வரும்? என்னது, மேகி செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஆமா. கபோர்டு திறந்து பார்த்தேன், மேகி பாக்கெட் இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்னு, எனக்கு அது மட்டும் தான் செய்ய தெரியும். சரி கார்த்திக், எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். அடி பாவி, நீங்க 2 பேரும் சந்தோஷமா தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் இந்த போண்டா குட்டியை தூங்க வைக்க முடியாம தவிச்சு தூங்க வச்சா, கடைசியில நீங்க 2 பேரும் மேகி செஞ்சு சாப்பிட்டிருக்கீங்க. அதுவும் எனக்கு ஒரு வாய் கூட தராம. இப்ப நான் நைட் என்ன நடந்துச்சுன்னு சொன்னதுல உனக்கு பிரச்சனை இல்ல. மேகி ஒரு வாய் கூட உனக்கு குடுக்கலன்றதா இப்ப பிரச்சனை. ஆஃப் கோர்ஸ் டா, எனக்கு சோறு தான் முக்கியம். ரோஜாமா, உன்கிட்ட டீ கேட்டு 1 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னுமா டீ போட்டுட்டு இருக்க? ஐயோ மாமா, சாரி, நான் அப்பயே போட்டுட்டேன். இங்க பாருங்க, கையிலே வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா ஆறி இருக்கும். இருங்க, நான் சூடு பண்ணி தரேன். சரி, நீ அதெல்லாம் வச்சுட்டு வா, டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் வந்து கிளம்பு, அப்புறம் ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும். நீ என்னடி முறைச்சுக்கிட்டே இருக்கா? இந்த வளர்ந்த எரும மாடு எனக்கு துரோகம் பண்ணிருக்கா மாமா. என்னை விட்டுட்டு நேத்து நைட்டு இவளும் இவ புருஷனும் சேர்ந்து மேகி கிட்டி சாப்பிட்டிருக்காங்க. எனக்கு ஒரு வாய் கூட தரல மாமா. என்ன பண்ணலாம்? ஆதித்யா கிட்ட சொல்லி ஜெயிலுக்குள்ள தள்ளிடலாமா? உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க. ஏமா சோத்து மூட்டை, சீக்கிரம் வாமா. உன்னை டிராப் பண்ணிட்டு நான் வெளியெல்லாம் வேற போக வேண்டிய வேலை இருக்கு. என்ன டிராப் பண்ணிட்டு தனியா நீங்க மட்டும் எங்க வெளியே போறீங்க? ரோஜாமா, நான் வெளியெல்லாம் எங்கேயும் போல. உன்னை டிராப் பண்ணிட்டு நேரா இங்க வந்து தமிழ் வீட்டுக்கு தான் போறேன். நேத்தே நானும் தமிழும் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். இவங்க 2 பேருக்கும் புதுசா கல்யாணம் இருக்குல்ல, கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கட்டும். நான் டெய்லியும் இதே மாதிரி உன்னை டிராப் பண்ணிட்டு வெளியே போற மாதிரி நான் தமிழ் வீட்டுக்கு போயிடுறேன். நீயும் வேலைக்கு போயிடுவேன். நான் கண்மணி கார்த்திக் 3 பேர் தான் இருப்போம். நான் வேற உங்களுக்கு குறுக்கால நந்தி மாதிரி எதுக்கு? அதான் தமிழ் வீட்டுக்கு போயிடுறேன். இல்ல, இத்தனை வீடு இருக்கும்போது நீங்க எதுக்காக தமிழ் வீட்டுக்கு போறீங்கன்னு எனக்கு தெரியுமே. ஏன்? நல்ல வக்கனையா 3 வேலையும் சாப்பிடறதுக்கு தானே. புஷ்பா சூப்பரா சமைப்பா. அங்கேயே உட்காந்து ஜாலியா 3 வேலை நல்லா மூக்க பிடிக்க சாப்பிடலாம் இல்ல? எக்ஸாக்ட்லி, அதான் உண்மை. சரி, வச்சுட்டு கிளம்ப, டைம் ஆயிடுச்சு. சரி மாமா. கண்மணி, வீட்டை பூட்டிக்கோமா. நான் ரோஜாவை டிராப் பண்ணிட்டு வெளியே போயிட்டு ஈவினிங் தான் வருவேன். சரிங்க மாமா. ஓகே கண்மணி, பாய். ஈவினிங் மீட் பண்ணலாம். சரிடி, பாய். கார்த்திக் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்ப வர வீட்ல யாரும் இல்ல. ஏதாவது சமைக்கலாமா? ஏன்னா இப்ப ராஜா மாமா வெளியே போயிடுவாரு. ஈவினிங் தான் வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? ட்ரை பண்ணுவோம். கார்த்திக், இப்பதான் உங்களை நினைச்சு அதுக்குள்ள வந்துட்டீங்க. நீ நினைச்சாலே போதும், நாங்க வந்து நின்றுவேன். ஆமா, எதுக்கு என்ன நினைச்ச? நான் சமைக்க போறேன் கார்த்திக். அதான் என்ன சமைக்கலான்னு கேட்கலான்னு உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கண்மணி, ராஜா ப்ரோவும் இல்ல, நம்ம 2 பேரும் இதழ் குட்டியும் தான். வேணும்னா கடையில வாங்கிக்கலாமே, எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எல்லாம் எடுத்துக்கிட்டு? ஐயோ பாவா, நம்ம 2 பேருனா கூட ஓகே. ஆனா இதழ் குட்டிக்கு கடையில எப்படி கொடுக்கறது? வேண்டாம், நானே சமைக்கிறேன். யூடியூப் பார்த்து நல்லா சமைக்கிறேன். ஓகே, முடிவு பண்ணிட்டியா? இதுக்கப்புறம் உன்னோட முடிவை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே சமைக்கலாம். அப்புறம் இதழ் குட்டியை கூட்டிட்டு வரேன். அவளை இங்கே நம்ம கண் பார்வையிலே உட்கார வச்சு விளையாட வைப்போம். அவளோட எல்லா பொம்மையும் கொண்டு வந்து இங்கே போட்டா இங்கே உட்காந்து விளையாடிட்டு இருப்பா. சரி கண்மணி. என்னங்க? சொல்லுமா. காலையிலேக்கு டிஃபன் ரெடி பண்ணிட்டேன். என்னங்க சாப்பிடுங்க. அந்த டேபிள்ல வச்சுட்டு போமா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க, நான் செஞ்சிருக்கிறது இடியாப்போங்க. நீங்க லேட்டா சாப்பிட்டீங்கன்னா ஆறிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது. இப்பவே சூடா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு வேலை பார்க்கலாம்ல. லட்டுமா, எனக்கு டைம் இல்ல, அங்க வச்சுட்டு நீ போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி ஓகே, வைக்கிறேன். சீக்கிரம் சாப்பிடுங்க. சரி, இதுக்கு என்னங்க ரொம்ப சீக்கிரமாவே லாகின் பண்ணிட்டீங்க? எப்போதும் 12 o'clock மேல தானே லாகின் பண்ணுவீங்க? டெட்லைன் கொடுத்துருக்காங்க லட்டுமா, அதுக்குள்ள சீக்கிரமா வேலையை முடிக்கணும். எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க. காலையிலயாவது எப்போதும் சேர்ந்து சாப்பிடுவோம். ரொம்ப நேரம் பேசி சிரிச்சிட்டு இருப்போம். மத்தியானம் நான் சமைக்க போகும்போது தான் நீங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கரெக்டா இருக்கும். இப்போ காலையில 6 மணிக்கே லாகின் பண்ணிட்டீங்க. இவ்வளோ நேரம் எவ்வளோ போர் அடிச்சது தெரியுமா?
இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. டிவி இல்ல மொபைல் ஏதாவது இருந்தா பாத்துட்டு இரு. இல்ல யார் வீட்டுக்காவது போயிட்டு வா. யாருமே இல்லைங்க. ஜனனி, நிம்மதி அக்கா 2 பேரும் காலேஜ் போயிட்டாங்க. சாயக்காவும் பொட்டிக்கு போயிடுவாங்க. அப்புறம் நிலா காலேஜ் போயிடுவா. தன்மை அக்கா 2 குட்டீஸையும் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து பார்த்துக்கிறாங்க. அதனால காலையில் தூங்குவாங்க. அப்புறம் கண்மணி அக்கா மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் நேற்று தானே கல்யாணம் ஆச்சு. எப்படி அவங்க வீட்டில் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது? சரி, நீ சொல்றது புரியுது. அதுக்கு இப்ப நான் என்ன பண்ண முடியும்? நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் தான் எனக்கு ஏற்ற மாதிரி டைம் ஒதுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது சிரிச்சு பேசிட்டு அதுக்கப்புறமா போய் ஒர்க் பாருங்கங்க. எனக்கும் வீட்டில் ஒரு மாதிரி இருக்குல்ல. சரிம்மா, பிரேக்ல வரேன், நீ போ. விரட்டுறதுலயே தான் இருப்பாரு. சரி, நான் போறேன். நீங்க பிரேக்ல வரணும், சரியா? வரேன் லட்டு, போ. சீக்கிரம் சாப்பிட்டுருங்க. ம். ச்சே, என்ன இன்னைக்குன்னு பார்த்து இப்படி போர் அடிக்குது. கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டோம், பாத்திரத்தையும் விளக்கிட்டோம், வீடெல்லாம் கூட்டி மாப்பும் போட்டுட்டோம், துணியும் மிஷின்ல போட்டு எடுத்து காயவும் போட்டுட்டோம். வேற என்ன வேலை இருக்கு? ஒரு வேலையும் இல்லையே நமக்கு. அம்மா கிட்ட பேசலான்னு பார்த்தா அம்மா காலையிலே வேலைக்கு போயிருக்கும். அக்காவும் இப்ப பால்வாடி டீச்சரா ஜாயின் பண்ணியிருக்கா, அவளும் வேலைக்கு போயிருப்பா. அருள் கிட்ட பேசலானா அருள் ஸ்கூலுக்கு போயிருப்பா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. கடைக்காவது போலாமா? ஆனா கடையில போய் என்ன ஜாமான் வாங்குறது? அதான் நம்ம கிட்ட எல்லாமே இருக்கே. காய்கறி இருக்கு, மளிகை ஜாமாவும் இருக்கு. ஐயோ, ஐடியா. ரொம்ப நாளா கேக் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்ல. இந்த டைமை யூஸ் பண்ணி கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான பொருளாக இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம யூடியூப்பை பார்த்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம கேக் செஞ்சு நம்ம வீட்டுக்கார அசத்த போறோம். என்னங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரி லட்டு. நீங்க என்னோட லைஃப்ல வரணும்னு ஆசைப்படுறேன். அது ஒரு ஃப்ரெண்டா மட்டும் இல்லாம ஒரு அம்மாவா, ஒரு ஒய்ஃபா, ஒரு லவ்வரா, ஒரு என்ன சொல்றது, என்னோட பார்ட்னரா, எல்லாத்துலயுமே நீங்க தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ப்ளீஸ் சாய். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். கேக் செய்யறதுக்கான எல்லா பொருளும் வாங்கியாச்சு. ஆனா ஒரு டவுட், இது எல்லாத்தையுமே போட்டா எப்படி கேக் ஃப்ளஃபியா வரும்? ஈஸ்ட் போட்டா தானே ஃப்ளஃபியா வரும். ஆனா யூடியூப்ல ஈஸ்ட் போட்டோன்னு சொல்லவே இல்லையே. ஒருவேளை நம்ம பார்த்த சேனல் தப்பா எதுவும் சொல்லியிருப்பாங்களோ? அட, நம்ம கேக் மாஸ்டர் இங்க உட்கார்ந்துருக்கும் போது நம்மளுக்கு என்ன கவலை? போய் அவகிட்டே கேட்போம். ஆனா இவன் அழுதுகிட்டு இருக்கா. சாய், சாய். அக்கா சொல்லுங்க. சாய்மா, ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? எதுவும் பிரச்சனையா? சச்சா, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைக்கா. நான் அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு இங்கே வந்து உட்காந்துருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா? அதுக்காக இங்கே வந்து உட்காந்துருக்கியா? வீட்டில் யாரும் இல்லையாம்மா? ஜனனி காலேஜ்க்கு போயிருக்காக்கா. அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. இன்னைக்கு லீவ் போட்டிருக்காங்க. சரிடாமா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தா வா நம்ம வீட்டுக்கு போகலாம். உனக்கும் ஒரு சேஞ்ச் கிடைச்சதுன்னா மைண்ட் ஃப்ரீ ஆகும்ல. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. இதோ இப்போ ஒரு ½ அன் ஹவரில் பொட்டிக் கிளம்பணும். ஒரு மாதிரி இருந்தேன் தான் உட்காந்துருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. சரிடா, பார்த்துக்கோ. நீ எப்போ வேணாலும் நம்ம வீட்டுக்கு வா. என்னோட ஃபோன் நம்பர் வச்சிருக்கியா? எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணு. உனக்கு ஒரு மாதிரி மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலோ இல்லை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலும் உன் கூட பிறந்த அக்கா மாதிரி என்ன நினச்சிக்கோ, சரியா? சரிக்கா, நீங்கள் சொன்ன வார்த்தை எனக்கு போதும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்ஸ்க்கா. இதுல என்னடாமா இருக்கு? சரி, அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இப்ப கேக் செய்யலான்னு அதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சூப்பர்க்கா. ஆனா அதுல எனக்கு ஒரு டவுட் இருக்குடா. சொல்லுங்கக்கா. இல்ல, இதுக்கு முன்னாடி நான் ஷவர்மா பிரெட் இதெல்லாம் செய்யும் போது நான் அதுல ஈஸ்ட் எல்லாம் போட்டு தான் செய்வேன். அப்பதானே அதெல்லாம் நல்லா ஃப்ளஃபியா வரும். ஆனா இந்த கேக் செய்யறப்ப மட்டும் நான் பார்த்த யூடியூப் சேனல்ல ஈஸ்டே போட சொல்லலே. ஒருவேளை அந்த அம்மா தப்பா சொல்லிச்சோ? ஈஸ்ட் கண்டிப்பா போடணும் தானே, அப்பதானே கேக் நல்லா ஃப்ளஃபியா வரும். அக்கா, கேக்ல ஈஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. பிரெட் அப்புறம் பன்னு இது மாதிரியான ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் ஈஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. கேக் நல்லா ஃப்ளஃபியா வரதுக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போட்டாலே போதும்க்கா. ஓ, பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போட்டாலே போதுமா? ஆமாக்கா. ஆனா ரெண்டுத்தையும் கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல போடணும். அவங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. ஓகேடா. ஆமா, உனக்கு தான் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கல. நீ பேசாம ஒரு பேக்கிங் கிளாஸோ இல்ல யூடியூப் சேனலோ ஸ்டார்ட் பண்ணி உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுல போடலாம்ல. எங்கக்கா, பொட்டிக் போறது, கேக் செய்யறது, டெலிவரி பண்றதுன்னு இப்படியே எனக்கு டைம் கரெக்டா இருக்கு. இதுல எங்க நான் கிளாஸ் எடுக்கிறது இல்ல சேனலை தான் ரெக்கார்ட் பண்ணி போடுறது? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்க்கா. அதுவும் கரெக்ட் தான். ஆனா பர்சனலா எனக்கு மட்டும் கொஞ்சம் சொல்லிக் கொடு. எனக்கும் கேக்கெல்லாம் பேக் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா சொல்லித்தரேன். சரிடா, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கேக் அவன்ல வச்சுட்டு தான் நான் மதியானம் சமைக்க போகணும். சரி, நான் கிளம்புறேன். ஓகேக்கா. என்னங்க? சொல்லுமா. சாப்பிட்ட பிளேட்டை கூட எடுத்து வைக்கல இல்ல? மறந்துட்டேன். சரி, பரவாயில்ல, நான் எடுத்துட்டு போறேன். அப்புறம் உங்களுக்கு இன்னும் ஒரு 1 ஹவர்ல ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் இருக்குங்க. என்ன சர்ப்ரைஸ்?
சர்ப்ரைஸ்னு சொல்றேன், என்ன சர்ப்ரைஸ்னு கேக்குறீங்க? அப்புறம் எப்படி அது சர்ப்ரைஸ் ஆக முடியும்? ம் ஆமால, சரி எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வரும்போது பாத்துக்கிறேன். ம், அப்புறம் இடியாப்பம் எப்படி இருந்தது? ம் நல்லா இருந்துச்சு. சரி, ஒர்க் டென்ஷன்ல இருக்கீங்க போல. என்னங்க, அப்புறம் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க. ஈவினிங் ஏதாவது படம் பார்க்கலாமா? இல்லம்மா, எனக்கு நைட்டு வரைக்கும் ஒர்க் இருக்கும். நீ ஏதாவது பார்க்கணும்னா பாரு. நைட்டு வரைக்கும் இருக்குமா? அப்படியா இருந்தாலும் ஒரு 7 மணி வரைக்கும் இருக்குமா? அது முடிச்சிட்டிங்கன்னா ஓகே தான். நம்ம அதுக்கப்புறம் வெளியே எங்கேயாவது போயிட்டு வருவோமா? நைட்டு எங்கே போகலாம்? இங்கே ஒரு ஸ்ட்ரீட் நல்லா இருக்குங்க, நைட் ஸ்ட்ரீட். ஆமாம், அங்கே போனால் நல்லா கலர் கலராக லைட் எல்லாம் வச்சு சூப்பராக போட்டிருக்காங்க. அங்கே போயிட்டு வருவோமா? இல்லம்மா, என்னால வர முடியாது. நீ வேணா போயிட்டு வா. எனக்கு நைட்டு 10 மணி வரைக்கும் ஒர்க் இருக்கும். அப்போ இன்னைக்கு ஃபுல்லாக வேலை தான் பார்ப்பீங்க இல்லை? வேலை எப்போ முடியும்? தெரியாது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? தெரியாது. நான் உங்களுக்கு யாரு? தெரியாது. இல்ல இல்ல, இப்படியே போனா சரிப்பட்டு வராது. இவருக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான். எது கேட்டாலும் தெரியாது தெரியாது நான் சொல்றீங்க. இப்ப மட்டும் நான் கேக் எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். அழகா ரொமான்டிக்கா எனக்கு மட்டும் ஊட்டி விடல, அப்புறம் இருக்குல்ல உங்களுக்கு. பா, அட 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 அட, டீப்பியா கொக்கா, என்னவா கேக்கு செஞ்சிருக்கடி நீ? புஷ்பா, உனக்குள்ள கேக்கு திறமையும் வளர்ந்தாச்சு. இதுக்கப்புறம் எல்லா பர்த்டேக்கும் நீ தான் கேக் செஞ்சு தர. சூப்பரா இருக்குல்ல? பார்க்க நல்லா தான் இருக்கு, ஆனா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலையே. சரி, இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்போம், கண்டிப்பா அசந்து போயிடுவாரு. அவருக்காக வேற ரொமான்டிக்கா ஹார்ட் ஷேப்ல வேற பண்ணிருக்கோம். என்ன சொல்றாருன்னு பாப்போம். ராஜா அண்ணனும் யாரையோ ஃப்ரெண்டை பார்த்துட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இவரை கட் பண்ண சொல்லிட்டு அப்புறமா ராஜா அண்ணனுக்கும் பீஸ் போட்டு வைப்போம். என்னங்க? ம் சொல்லுமா. என்னங்க, இங்க பாருங்களேன். ஏய், எனக்கு பாக்குறதுக்குலாம் சுத்தமா டைம் இல்ல. என்னன்னு சொல்லு. அட, ஒரு நிமிஷம் திரும்பி தான் பாருங்களேன். ஹே வாவ், கேக்கு. ஹோ, இத வாங்குறதுக்கு தான் கடைக்கு போனியா? எந்த கடையில வாங்குன? என்னங்க, கடையில எல்லாம் வாங்கல, நானே செஞ்சேன். ஹோ, கேக்கெல்லாம் செய்யற அளவுக்கு வளர்ந்தாச்சா? சூப்பர். என்னங்க, சூப்பர்னு சொல்லிட்டு முடிச்சிட்டீங்க, சாப்பிட்டு பாருங்க. கட் பண்ணி பீஸ் போட்டு கொடு. பீஸ் போட்டு கொடுக்கவா? நான் எவ்வளவு ரொமான்டிக்கா ஹார்ட் ஷேப்ல கேக் எடுத்துட்டு வந்தா என்னன்னு கூட கவனிக்கல. இவர என்னங்க, இது புடிங்க. எத? இங்க பாத்து புடிங்க. ஏய், வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன விளையாடிக்கிட்டு இருக்க? எதுக்கு தாலி எடுத்துட்டு வந்து நீட்டுற? அதான் ஏற்கனவே கட்டியிருக்கேன்ல, மறுபடியும் வேற கட்டணுமா? ஐயா சாமி, நீங்க என் கழுத்துல தாலி கட்டி குடும்பம் நடத்துறதெல்லாம் போதும், இத புடிங்க. ஏய், என்னடி பண்ணிருக்க? நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. இப்ப அந்த தாலிய அப்படியே அந்த லேப்டாப்க்கு கட்டுங்க. லேப்டாப்புக்கா? ஆமா, தாலிய லேப்டாப்க்கு கட்டுங்க, மெட்டிய போனுக்கு போட்டு விடுங்க, குங்குமத்தை ஹெட்போனுக்கு வச்சு விடுங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு இனிமே அதுங்க கூடயே குடும்பம் நடத்துங்க. நான் எதுக்கு இங்க ஒரு மனுஷின்னு தாலி கட்டி என்னைய கொண்டு வந்து குத்து கலாட்ட உட்கார வச்சிருக்கீங்க? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். லூசு, நான் என்னடி பண்றது? வேலை அதிகமா இருக்குடி. அதாங்க, எப்போதும் லேப்டாப்பை பார்த்து தான் தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க, போன் எடுத்து சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கீங்க, ஹெட்போனை காதுல போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. கட்டின பொண்டாட்டிக்கிட்ட என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் இதுங்க கிட்ட தானே பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு தாங்க சொல்றேன், இதுங்களுக்கே தாலியை கட்டி மெட்டியை போட்டு விட்டு குங்குமத்தை வச்சு நல்லா ஜாலியா குடும்பம் நடத்துங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஹே ஷோ, லட்டு லட்டு நில்லு. லட்டுமா? சாய், சாய், இனிமே உன்னோட வாழ்க்கையில நீ மட்டும்தான். நீ யாரையுமே இனிமே நம்பவே கூடாது. அது அம்மாவா இருந்தாலும் சரி, அது தங்கச்சியா இருந்தாலும் சரி, இல்ல உன் கூட ஃப்ரெண்டா பழகிற யாரா இருந்தாலும் சரி. அதுலயும் முக்கியமா ஆம்பளைங்களை நம்பவே கூடாது. சூர்யா இத்தனை நாளா நம்ம கூட ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில பாத்தியா எவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருந்திருக்காருன்னு. அன்னைக்கு அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு காசு இல்லைன்னு நீ ஹெல்ப் பண்ண போய் இவ்ளோ பெரிய பிரச்சனை. பேசாம அந்த இடத்துல எல்லாரும் மாதிரியும் நவுந்து போயிருந்தனா இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்குமா? சரி விடு, அதுதான் எல்லா உண்மையும் சொல்லிட்டல. இனிமே சூர்யா உன் பக்கமே வரமாட்டாரு. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல அவர் டிஸ்டர்பே பண்ண மாட்டாரு. எந்த மனுஷனுக்கு தான் குழந்தை பிறக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும்னு ஆசை இருக்கும்? கண்டிப்பா அவரும் நம்ம வாழ்க்கையை விட்டு விலகிடுவாரு. இதுக்கப்புறம் சாய், வேற யார்கிட்டயும் நீ பேசக்கூடாது. நீ உனக்கு மட்டும்தான். சாய்.